திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரீனம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கல்வாரி பலிக்கு அழைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பாஸ்கா காலத்தினுடைய 3வது வாரத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு யாதெனில், தரமான தேடல் கொண்டு வாழ இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்தில் அவருடைய பிறப்பை சந்திப்பதற்காக 3 ஞானிகள் மேற்கொண்ட ஒரு தேடலானது ஒரு தரமான தேடலாக கருதப்படுகிறது. சக்கேயு பாவ நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நகரத்திற்கு, எரிகோ நகரத்திற்கு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு அவரை சந்திப்பதற்காக அவர் மேற்கொண்ட அந்த தேடலானது தரமான தேடலாக கருதப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய ஓமைகளிலே பார்க்கிறோம். வணிகர் ஒருவர் நெடும் தூரம் பயணம் செய்கிறார். நெடும் தூரம் பயணம் செய்து நல்ல முத்துக்களை தேடிச் செல்கிறார் என்று பார்க்கிறோம். நல்ல முத்துக்களை தேடிச் சென்ற வணிகர் மேற்கொண்ட தேடலானது ஒரு தரமான தேடலாக கருதப்படுகிறது. மனிதன் எத்தனையோ தேடல்களை மேற்கொள்கிறான். தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே உலகத்தினுடைய பொருட்களை அடைந்து கொள்வதற்காக, அதுவும் அழிந்து போகக்கூடிய பொருட்களை அடைவதற்காக அவன் பல்வேறு தேடல்களை உருவாக்குகிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று கொடுக்கக்கூடிய அழைப்பு யாதெனில், தரமான தேடல் என்பது அழியாத வாழ்வு தரக்கூடிய உணவை தேடுவதற்கான ஒரு தேடலை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அவர் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த அழியாத உணவின் அடையாளமாக இருக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தியிலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட தேடலை இந்த பாஸ்கா காலத்திலே நாம் உருவாக்கி கொண்டு உயிர்த்த ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்று செல்ல
இந்த திருப்பலியிலே ஒரே குடும்பமாக இணைந்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றம் குறைகளை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் கிறிஸ்துவின் ஏழுக்கேற்ப எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் பழைய மனிதனுக்கு உரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரமருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஸ்தேவானின் ஞானத்தையும் தூய ஆவி வழியாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வழியாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழச் செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமைச் சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய்ச் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான்
என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேனாகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றி விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம்போல் இருக்க கண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. புகழ்பாக்கள் 23, 24, 26, 27 மற்றும் 29 முடிய 30 வரை. நாம் அனைவரும் சேர்ந்து பாடக்கூடிய பதிலுரை: ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். 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 தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றே. ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவையே எனக்கு அறிவுரையாளர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்துச் சொன்னேன். நீர் என் மன்றாட்டை கேட்டு உம் விதிமுறைகளை எனக்கு கற்று தாரு. உம் நியமங்கள் காட்டும் வழியே என்றும் உணர்த்தி அருளு. உம் வியத்தகு செயல் பற்றி நான் சிந்தனை செய்வேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி அருளு. உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்று தாரு. உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டே. உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளே. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர்.
அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றிலும் வாழ்வா. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பின் சீடர்கள் புறப்பட்டு கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உயிர் காக்கும் ஊரடங்கில் வீட்டிற்குள்ளே குடும்ப உறவுகளாய் மாதா தொலைக்காட்சியில் நடைபெறக்கூடிய இந்த கல்வாரி பலியிலே பங்கெடுக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உரித்தாகுக. நம்புவோம், இறைவன் நம்மை நிச்சயம் காப்பார். தீங்கு உங்களை நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை நெருங்காது. கடந்து போகும், கடவுள் நம்மோடு பயணிக்கிறார். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, மனித வாழ்விலே பல்வேறு தேடல்கள். இன்றைய இறை வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு சொல்வது, நமது தேடலில் தரம் இருக்கிறதா? தரமான ஒன்றிற்காக நாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், இயேசுவும் தம்மை தேடி வந்த மக்களுக்கு தரமான தேடலை கற்றுக் கொடுக்கிறார். அங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, நீங்கள் தரமற்ற ஒரு தேடலோடு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி, அதோடு அவர் அப்படியே நின்றுவிடவில்லை. அவர்
தரமான தேடல் என்ன என்பதையும் அவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் என்று சொல்லி, இதுதான் தரமான தேடல், இதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு ஒரு அற்புதமான பாடத்தை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், நம்முடைய இருத்தல், நம்முடைய ஆவல், நமது ஏக்கம், நம்முடைய நேரம், நம்முடைய உழைப்பு, இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆற்றல், உடல் சார்ந்த ஆற்றல், மனம் சார்ந்த ஆற்றல், உணர்வு சார்ந்த ஆற்றல், ஆன்மீகம் சார்ந்த ஆற்றல், இவையெல்லாம் இந்த அற்புதமான தேடலுக்கு வழிவகுக்க வேண்டும். நிறை வாழ்வை நோக்கிய அந்த தேடலுக்கு, ஒரு நிம்மதியான வாழ்வை நோக்கிய அந்த தேடலுக்கு நம்மை உந்தி தள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஏதோ வாழ்ந்தோம் இருந்தோம் என்பது அல்ல, ஒரு தரமான ஒரு தேடலை நோக்கி பயணித்த மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் பார்க்கிறோம். ஒரு தரமான தேடலினுடைய அந்த சாரம்சத்தை தான் பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலிலே 4வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையிலே அவர் அருமையாக சுட்டி காட்டுகிறார். சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள் என்று சொல்லி தரமான தேடலுக்கான அந்த சாராம்சத்தை அற்புதமாக அவர் வடிவமைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் அப்படிப்பட்ட அந்த தரமான தேடலை நோக்கிதான் பயணிக்க வேண்டும். இயேசு வாழ்ந்தார், அவருடைய வாழ்வு தரமான தேடலோடு பயணித்தது. பாருங்கள், பாலைவனத்திலே அவருக்கான அந்த சோதனை காலத்திலே சாத்தான் அவர் பசித்திருக்கின்ற பொழுது இந்த கல்லை அப்பமாக்கும்படி சொல்லுகிறது. ஆனால் அவர் அந்த தரமற்ற அந்த தேடலுக்கு பதில் சொல்லவில்லை. வேண்டாம், கூடாது, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாயினின்று வரக்கூடிய சொல்லினால் உயிர் வாழ்கிறான் என்று சொல்லி அவர் அந்த தரமான தேடலை அங்கு சுட்டி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, யோவான் நற்செய்தி 4:34 பார்க்கிறோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே எனது உணவு என்று சொல்லி, தரமான உணவு என்ன? தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய தரமான தேடல், நம்முடைய தரமான உணவு என்ன? ஆண்டவர் இயேசுவை தேடுவது, அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்வாக மாற்றி அமைப்பது. இதுதான் சரியான வாழ்வு. அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 42:1 பார்க்கிறோம். கலைமான்கள் நீருடைக்காக ஏங்கி தவிப்பது போல, கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது. இதுதான் நம்முடைய தேடலாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை தேடல். ஆண்டவரை தேடுவது, அவருடைய வாழ்வை அனுபவிப்பது, அவருடைய வாழ்வை சுவாசிப்பது, அவரை நேசிப்பது. இதுதான் அன்புக்குரியவர்களே, புனித அகஸ்தீனார் கூட அருமையாக சொல்லுகிறார். இறைவா, என் நெஞ்சம் உம்மை அடையும் வரை நிம்மதி அடைவதில்லை என்பதை அருமையாக சுட்டி காட்டுகிறார். அதைத்தான் பார்க்கிறோம் மத்தேயு நற்செய்தியிலே 6வது அதிகாரம் 19வது இறைவார்த்தையிலே, மண் உலகில் செல்வம் சேர்த்து வைக்க வேண்டாம், பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் கன்னமிட்டு திருடுவர், விண்ணுலகில் செல்வம் சேர்த்து வையுங்கள். தரமான தேடல்தான் அந்த விண்ணுலகத்திலே செல்வம் சேர்ப்பதற்கு அது சமமாக இருக்கிறது. எனவே நம்முடைய தேடல் எப்படிப்பட்ட தேடலாக இருக்க வேண்டும்? தரமான தேடலாக இருக்க வேண்டும். தரமான தேடலாக இருந்தது என்று சொன்னால் எந்த தீமையும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்கள், இன்றைய முதல் வாசகத்திலே ஸ்தேவான் ஒரு தரமான தேடல், ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டவர், ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ்ந்தவர், அதற்காக எத்தனை துன்பங்களையும் சந்திப்பதற்காக தன்னையே உட்படுத்தி கொண்டவர் தான் புனித ஸ்தேவான். அவர் பாருங்கள், அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. காரணம், இவருடைய தேடல் தரமான தேடல். எங்கு தரமான தேடல் இருக்கிறதோ அங்கே தீமைக்கு வேலை இல்லை, தீமை ஒன்றும் செய்ய முடியாது.
சாவையும் துணிச்சலோடு சந்திப்பதற்கு ஆற்றலை கொடுத்தது புனித ஸ்தேவானுக்கு. எனவே அவரை தீமை ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே இன்று அன்றாட வாழ்க்கையிலே சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய தேடல் எப்படிப்பட்ட தேடலாக இருக்கிறது? அற்ப காரியங்களுக்காக தேடுகிறோமா? ஊரடங்கு, வீட்டிலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் இந்த சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே பாருங்கள், மீன் கடைக்கும் கறிக்கடைக்குமாக இன்னும் தேவையற்ற இடங்களுக்கும் கூட்டம் கூட்டமாக தேடிக் கொண்டிருக்கிறார்கள். உயிரை காக்க வேண்டும் என்று சொல்லி அரசு நமக்கு சொல்லுகிறது. அதை செய்வதை தவிர்த்துவிட்டு இப்படிப்பட்ட காரியங்களுக்கும் அலைகின்ற மனிதர்கள், இப்படிப்பட்ட தேடலில் இருக்கின்ற மனிதர்களும் இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேண்டாம். தரமான தேடல், ஆண்டவரை தேடுவது, அவருடைய வாழ்வை தேடுவது, அவர் கொடுக்கிற அந்த அற்புதமான அந்த போதனையை கடைபிடித்து வாழ்வது. திருப்பாடலிலே அருமையாக அந்த வரியை பாடினோமே, ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அதுதான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்வதை செய்வது, ஆண்டவர் போதிப்பதை கடைபிடிப்பது, அதுதான் சிறந்த தேடல் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், இந்த கொரோனா தொற்று மனித ஆற்றலுக்கு சவால் விடுகிறது. மனிதா, உன் ஆற்றல் எங்கே? உன் ஆற்றலை தாண்டி தெய்வீக ஆற்றல் இருக்கிறது. உன்னுடைய ஆற்றல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. கடவுளுடைய ஆற்றல் அனைத்தையும் கடந்து நிற்கிறது என்பதை சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் நமது தேடல் அந்த கடவுளுடைய ஆற்றலை நோக்கி, கடவுளுடைய போதனை நோக்கி, அந்த இயேசுவினுடைய வார்த்தைகளின்படி வாழ்வதுதான் உண்மையான தேடல். அப்படி என்று சொன்னால் இயேசு கொண்ட நம்பிக்கையில் வாழ்வது தரமான தேடல். இயேசு கொண்ட அந்த அன்பிலே பயணிப்பது தரமான அன்பு. இயேசு வாழ்ந்து காட்டிய அந்த உண்மையிலே வாழ்வது தரமான உண்மை. இயேசு காட்டிய அந்த நீதியான அந்த வாழ்விலே பயணிப்பது தரமான நீதி, தரமான தேடல். எனவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நம்மை பார்த்து கேட்கிற வார்த்தைகள் இதுதான். தரமான தேடலில் ஈடுபடுங்கள், தரமான மனிதர்களாக இந்த உலகத்திலே நடமாடுங்கள். அதுதான் சிறந்த வாழ்வு, அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பதை சுட்டி காட்டுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ தரமான தேடலை கொண்டவர்களாக பயணிக்க நாம் அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து இறந்த பின்பு 4 அறைகளுக்குள் முடங்கி கிடந்த அந்த ஆதிகால திருச்சபையை வழிநடத்தியவள் நமது அன்னை. அன்று போல நாமும் இன்று 4 அறைக்குள் முடங்கி கிடக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழலிலே மரியாள் அந்த முடக்கப்பட்ட இடத்தையே ஆலயமாக மாற்றுகின்றாள். இறை வார்த்தையிலும் நற்கருணையிலும் இந்த கடவுளை தேடுகின்ற பொழுது உயிர்த்த ஆண்டவர் அறைகள் மூடப்பட்டு இருந்தாலும் அவர்களை நல்வழிப்படுத்துகின்றார். ஒருவேளை அன்னை மரியாள் நம்மையும் இன்று அப்படிப்பட்ட வாழ்விற்கு அழைக்கின்றாள். நோய் பரவும் என்ற மனநிலையிலே நாம் முடங்கி போய் இருக்கின்றோம். அன்னை சொல்வது எல்லாம், உங்கள் அறைகளை ஜெபக்கூடங்களாக மாற்றுங்கள், நற்கருணையிலும் இறை வார்த்தையிலும் ஜெபியுங்கள், உயிர்த்த ஆண்டவர் உங்களை தேடி வருவார் என்ற நம்பிக்கையோடு அந்த உயிர்த்த ஆண்டவருடைய பாதத்தில் நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். அனைத்துலகையும் ஆண்டு நடத்தும் இறைவா, திரு அவையின் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். எழு, ஒளி வீசு, என் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது என்று இறைவாக்கினர் எசையா வழியாக மொழிந்த நீர், திரு அவையின் தலைவர்கள் உமது ஒளியால் வழிநடத்தப்பட்டு தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை உமது மாட்சியை நோக்கி வழிநடத்த அவர்களுக்கு தேவையான அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம். தந்தையும் தாயுமாயிருப்பவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது பேரன்பாலும் பேர் இரக்கத்தாலும் எங்களை வழிநடத்தும் இறைவா, அரசை நிர்வகிக்கும் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம்.
நீதியை சரியான முறையில் நிலைநாட்டும் வகையில் ஆட்சி நடத்தவும், கொரோனா தொற்று பரவும் இச்சூழலில் தங்களை சார்ந்தவர்களுக்காக ஆட்சி செய்யாமல் பேரன்போடு பேரிரக்கத்தோடு வாழ்வாதாரமின்றி தவிக்கும் மக்களை, அவர்கள் கண்ணோக்கி பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான பொருள் உதவிகளை நேரடியாக செய்யும் மனநிலையை ஆட்சியாளர்களுக்கு கொடுத்திரள உம்மை மன்றாடுகின்றோம். தந்தையும் தாயுமாயிருப்பவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொரோனா தொற்றிலிருந்து உலகை காப்பாற்றவும், கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு உடல்நலம் பெற சிகிச்சை பெறும் அனைத்து மனிதர்கள் மீதும் உமது குணப்படுத்தும் ஆற்றல் பொழியப்படவும், உலக மக்கள் அமைதியான சூழலில் இயற்கையை மதித்து வாழவும் அருள் புரிய உம்மை மன்றாடுகிறோம். தந்தையும் தாயுமாயிருப்பவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களை காக்கின்றவர் கண்ணயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை என்று திருப்பாடல் ஆசிரியர் வழியாக மொழிந்த இறைவா, காலங்களை கடந்தவர் நீர், காலங்களை கடந்து எங்களை காக்கின்றவர் நீரே. எங்கள் கூக்குரலை கேட்டு பதிலளிக்கிறீர் என்ற ஆழமான நம்பிக்கையோடு இப்பேரிடர் சூழலில் எங்கள் துன்பங்களை துயரங்களை உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். உமது வல்லமையால் எங்களை காக்க உம்மை மன்றாடுகிறோம். தந்தையும் தாயுமாயிருப்பவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, கோடையின் கொடூர தாக்கத்தால், வெயிலின் கொடுமையால் தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நிலையில் வாடி நிற்கும் எங்களுக்கு நல்ல மழையை பொழிந்து அருள்மழையால் எங்களை நிரப்பிடவும், இயற்கையின் வளத்தை காத்திடவும் தேவையான அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம். தந்தையும் தாயுமாயிருப்பவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையும் தாயுமாயிருப்பவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரிரக்கமும் கருணையும் கொண்ட கடவுளே, எங்கள் மனித வாழ்க்கையிலே இறைவன் இல்லாத அருவிகள், இறைவன் இல்லாத ஒரு சமூகத்தை தேடிக்கொண்டிருந்தோம். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய தாயின் வழியாக சொல்லுவது எல்லாம் இறைவன் வழியாக இறை வார்த்தையிலும் நற்கருணையிலும் தேடுகின்ற பொழுதுதான் இந்த மனிதம் மாண்பு அடையும் என்பதை ஆழமாக உணர்த்தி இருக்கின்றீர். அத்தகைய நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் எங்கள் மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கின்றோம். நீர்தாமை ஏற்று ஆசீர்வதித்து இறைவன் உள்ள அறிவியலையும் இறைவன் உள்ள சமூகத்தையும் உருவாக்க வரமருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் கொடைகளை பெற்றுக்கொள்ள தகுதி பெற வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதுவர்களும் உமது ஆட்சியை முடிவின்றி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சூசை மாணிக்கம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மில் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மில் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இப்போது ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் எழுந்தருளி வர அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளத்தில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, மது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய்,
தீமைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி வேண்டுவோம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாயிருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கோரியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமீன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமீன். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள வேண்டுமர எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.